இப்படியே இப்போ தங்கமயிலுக்கு வந்து ஒரு சிறப்பாக அப்படியே மேலே தூக்கி வைக்கிறாங்கங்கும் போதே பொதுகடின்னு கீழே போட போகிறாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே வந்து கடையில் அண்ணன் தம்பிங்கெல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கா. இப்போ பாண்டியன் அங்கே வராரு, இவனுங்க 2 பேர் இருக்கிறாங்க வைக்கிறானுங்க, இவங்க கூட சேர்ந்து நீங்கள் ஒன்று கெடுத்துருவானு போடா இல்லை அப்படின்னு அவர் துரத்தி விட்டுறாங்க செந்திலையும் கதிரையும். உடனே செந்திலுக்கு அதுன்னு தனியாக போய் அப்பா கிட்ட போய் கல்லாலந்து பணம் எடுக்காமல் பணம் கேட்டால் அவர் 200 கொடுப்பாரு, அதை வச்சு என்ன வாங்க போகிறாரோ அண்ணன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அதே சமயத்தில் சரவணா வந்து நான் கிஃப்ட் வாங்கணும்ப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்ப்பா தங்கமயிலுக்காகன்னு, இந்தாடா அப்படின்னு 1000 ரூபா கொடுத்து இன்னும் வேணுமான்னு கேட்குறாரு. அப்பா அவ்வளோ மாறிட்டாரேன்னு நினைக்க சரவணா நேராக கிளம்பி ஒரு ஜவுளி கடைக்கு போய் அங்கே பேசி அங்கே வந்து துணியெல்லாம் ஒன்றுனா மூட போகிற ஜவுளி கடையிலேருந்து எடுத்து 1000 ரூபாய்க்கு வந்து ஒரு சாரியும் வாங்கிடுறாரு. இந்த பக்கம் வந்து அண்ணன் இப்படியும் பண்ண மாட்டார், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக் வாங்குறதுக்கு ஆர்டர் கொடுத்து அவங்க அண்ணனோட படத்தெல்லாம் வச்சு அவங்க அண்ணன் நீ படத்தெல்லாம் போட்டு வரையலாம் அப்படியே வாங்கலாம் அப்படின்லாம் ஏதோ பிளான்லாம் பண்ணி இப்போ வந்து கதிரும் செந்திலும் சேர்ந்து அவங்க ஒரு கேக்கை வாங்கிடுறாங்க. ஸோ அவங்க ஒரு கேக்கை வாங்கினதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை டெக்கரேட் பண்ணுற வேலையை மீனாட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ மீனாவும் ராஜும் சேர்ந்து வீட்டை டெக்கரேட் பண்ண அங்கே சுகன்யா வந்து என்னாச்சுன்னு கேட்டால் அவங்கள்ட்டலாம் சொல்ல மாட்டோங்கிறாங்க, அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் இப்போ திருந்திட்டேன்னா அவங்க ரொம்ப மாறின மாதிரியே காமிக்கிறாங்க. இது சரியா இல்லையாங்கிறது தெரியல. குமரவேல் அந்த பக்கம் அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்காரு, இந்த பக்கம் சுகன்யா அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்ன மேட்ரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு நடுவில் வந்து அதுக்கப்புறம் கதிரங்க வந்துட்டு இதுக்காக தான் நாங்கள் அந்த கேக்லாம் வெட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணோம் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்ல, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பிறந்தநாளுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே பாண்டியன் வந்துடுறாரு. அந்த சமயத்தில் அதுக்கு முன்னாடியே முதல்ல இவர் சரவணா வந்துடுறாரு. அவர் வந்து இதெல்லாம் பார்த்து ஆச்சரியமாக புடவையை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு இவங்க சொல்ல அப்பா திட்டுவார் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் அப்பா பழகிட்டாருனே செலிப்ரேட் பண்ணுறதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டியன் வந்துடுறாரு. வந்து என்னடா பிறந்த நாளா என்னடா மேட்ரு அப்படின்னு அவரும் கேட்க, இல்லை நாங்கள் வந்து அந்த சாதிச்சதுக்கெலாம் நீங்கள் இது பண்ணி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணிங்கல்ல, அதே மாதிரி வந்து அக்காவும் வந்து சாதிச்சு இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, நான் வீட்டு வாரிசு வரப்போகுது அப்படின்னா இவரும் சந்தோஷமாயிடுறாரு. உடனே எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக அதுக்கப்புறம் வந்து கேக்கெல்லாம் வச்சுட்டு அப்புறம் தங்கமயில கூப்பிட அவங்க இவர் சாரீலாம் வாங்கிட்டு வந்திருக்காருங்கிறத பார்த்தோன்னா இன்னும் குதூகலமாயிறாங்க. ஒரே வாயெல்லாம் பல்லு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையாங்கிறதுல தான் இப்போ பெரிய ட்விஸ்ட்டே வரப்போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த கதை போகிற விதத்தை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லிவிட்டு அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.